நண்பு குழந்தையே, இன்று இந்த முருகன் ஒரு நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அப்படியானால் இன்று உன் அப்பன் உனக்கு தருவது வாக்கல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்பதையும் புரிந்து கொண்டு இந்த முருகன் வாக்கினை முழுமையாக நீ கேட்டு விடுவாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்றும் நீ தெரிந்து கொள்ளாய். இந்த முருகன் உன்னை தேடி வருவது புதினான காரியம் அல்ல. உன் அப்பன் எப்போதுமே உன்னை தேடி வருகிறேன் என்றால், என் குழந்தை, நீ எப்போதும் என்னை நினைத்து என் வாக்கினை கேட்க அவளாக நிற்கின்றாய் அல்லவா? அப்பன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அப்படி நீ நேசிக்கின்ற உன்னுடைய யோசனைக்கு எந்த ஒரு விதத்திலுமே ஏமாற்றத்தை கொடுக்காமல் இந்த முருகன் உன் முன்னால் நிற்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு வாழ்க்கையில் ஆறுதல் கிடைக்க வேண்டுமென்று, அதே நேரத்தில் நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் உன் வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரிய வேண்டும். சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்கு அளிக்க வந்தது என்று நாமாக எண்ணிவிடக் கூடாதல்லவா? எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கான மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். யாருக்காக உழைக்கின்றோம், எதுக்காக வாழ்கிறோம் என்று என் பிள்ளை நீ இன்னும் என்னுடைய பிள்ளைக்கு சரியாக புரியவில்லை. ஏனென்றால் யாருக்காக உழைக்கின்றோமோ அவர்களால் அவமானப்படுத்தப்படுகின்றோம். யாருக்கெல்லாவற்றையும் விட்டு கொடுத்து செல்கின்றோமோ அவர்களால் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்கின்றோம். சில நேரங்களில் யோசித்து பார்க்கும்போது அவர்களுக்கு வருவது போன்ற மனது ஏன் நமக்கு வருவதில்லை? அவர்கள் இவ்வளவு எளிதாக சற்றென்று நம்மை தூக்கி எறிந்து போதெல்லாம் நம்மால் மட்டும் ஏன் அவர்களை தூக்கி எறியவில்லை என்ற கேள்விகள் உனக்கு அடிக்கடி எழுந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அவர்கள் வளர்த்த விதமும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் இது போன்று இருக்கின்றது. ஆனால் நீ வளர்ந்து வந்த விதமும் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நல்லபடியாக இருந்ததனால்தான் உனக்குள் நல்ல எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் நான் ஒருவரை காயப்படுத்தி விடக்கூடாது என்பது மட்டும்தான் எண்ணமாக, எந்த நிலையாக இருந்தாலும் அடுத்தவர்களை காயப்படுத்தினாலும் அடுத்தவர்களுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கின்ற பட்சத்தில் மனமுடைந்து போவதில்லை. எந்த ஒரு பலனும் இல்லை. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இப்படிதான் இருப்பதாக வேண்டுமென்று உனக்கு விதிக்கப்பட்ட விதியும் இப்படிதான் இருக்க வேண்டுமென்று உன்னை யாராலும் மாற்ற முடியாது. அவர்களையும் யாராலும் மாற்ற முடியாது. இதை உணர்ந்து கொண்டால் அவர்களை திருத்த வேண்டுமென்று நினைக்கின்ற முயற்சியில் இருந்து பின்வாங்கி விடுவாய். தனக்கே ஒரு விஷயம் தவறு என்று எனப்பட்டு நாம் செய்வது தவறு என்று அவர்களே அதிலிருந்து வெளிவந்தால் மட்டும்தான் உடனே தவிர நீ நினைத்தது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் அவரிடத்திலிருந்து இரக்கத்தை தேடி உனக்கான அன்பினை பெற முடியும் என்று ஒருபோதும் நினைக்காதே. முன்பெல்லாம் மிகவும் எளிமையாக இருந்தது ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்துவது. ஆனால் இப்போது அப்படியல்ல. பிரச்சனைகள் பெரியாகத்தான் செய்யுமே தவிர சமாதானம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. யாரும் யாரிடத்திலும் எந்த வகையிலும் இறங்கி போக நினைப்பதில்லை. விட்டு கொடுப்பது என்ற விஷயமே இங்கு இல்லை. அப்படி என்றால் என்னவென்று கேட்கின்ற நிலைதான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டவர்கள்தான் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று வாழ்க்கையில் எல்லோருமே நீ கண்டுவிட்டாய். அதிலும் குறிப்பாக யார் உனக்கு துணை என்று நினைக்கின்றாயோ, யார் உன்னோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைக்கின்றாயோ, அவரிடத்திலிருந்து இந்த ஏமாற்றத்தை சந்திக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை தான்
கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. என் தங்க பிள்ளையே, அவர்களுக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமே அவர்களின் மனதில் நினைவில் நிற்கவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். யாரோ ஒருவர் அவரின் மனதை கலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதையெல்லாம் நான் நியாயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொருவர் சொல்லி அந்த விஷயத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்திலிருந்து ஒருபோதும் நாம் வெளியே வர அவர்களை காயப்படுத்திவிட முடியாதல்லவா? சொல் பேச்சு கேட்டு செய்கின்ற விஷயங்கள் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் மிக பெரிய துன்பங்களை தான் கொடுக்கும். தனக்கு தெரிய வேண்டும் தான் எந்த ஒரு விஷயங்களை செய்ய வேண்டும், எந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்றே செய்து இன்னொருவரின் மனதை காயப்படுத்துவது என்பது நியாயமற்றது. அதிலும் குறிப்பாகத்தான் தனக்கு வாழ்க்கை துணையாக இருப்பவரின் மனதை காயப்படுத்துவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நமக்காக இருக்கின்ற ஒருவரை நாம் காயப்படுத்துகிறோம் என்றால் அவர்களுக்கென்று யாரும் இல்லை என அவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள். அப்படி ஒரு நிலைக்கு அவர்களை ஒருபோதும் தள்ளிவிடக் கூடாது. எல்லா கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் சரிசமமாக இப்போது இருக்கின்றார்கள். எல்லாம் பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. ஆண்களும் இணையாக பெண்களும் உழைக்கிறார்கள். ஏன் சில இடங்களில் எல்லாம் ஆண்களை விட பெண்கள் உயரத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் யாரும் யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. எல்லோருக்குள்ளும் திறமை இருக்கின்றது. எல்லோரும் இந்த வாழ்க்கையை பற்றிய நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது. அதனால் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒன்றே உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நீயும் மாற்றிவிட்டால் போதும். நிச்சயமாக எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மற்றவர்களை குறை கூறுவதன் முன்பாக நம்மிடத்தில் அதை நாம் திருத்திக் கொள்ளலாமா என்று முதலில் சிந்தித்து பார். நிச்சயமாக உனக்கே உன் வாழ்க்கை பற்றி ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? அடுத்தவரிடத்தில் குற்றம் குறை கண்டுகொண்டே நாம் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். நாம் பக்கம் இருக்கின்ற தவறை சரி செய்தாலே எதிரில் இருப்பவர்களை அவரவர் குற்றங்களை அவரவர்கள் சரி செய்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்போதும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உண்மை என்று ஒருவரிடத்தில் நிரூபிக்க வேண்டிய நிச்சயமாக போராடிதான் ஆக வேண்டும். உண்மையில் உன்னை பற்றி தெரிந்தவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான முகங்களை உனக்கு காண்பிக்கின்றார்கள். அதிலும் ஒரே மனிதர் இதுபோன்று பல முகங்களை உனக்கு காண்பிக்கும் போதுதான் அது உனக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கை உனக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் நானும் நினைக்கின்றேன். இந்த வாழ்க்கை துணை என்பது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எந்த நிலையிலும் யாரிடத்திலும் மனதிற்குள் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் அவர்களை விட்டு கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களின் குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த இடத்தில் அவருக்காக நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிற்க வேண்டும். இல்லை என்று ஒருபோதும் வாழ்க்கை துணையாக இருக்க முடியாது. என் குழந்தை எந்த ஒரு உறவையும் இருக்க பிடித்து இழுத்து நிறுத்த நினைக்காதே. அது ஒரு நாள் அருந்துவிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க நீ கற்றுக்கொண்டே போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க உன் அப்பன் என்னாலும் உன்னிடத்தில் உறுதி ஏற்கின்றேன். அதனால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த
வாழ்க்கை நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து கொண்டு சேர்க்கும். பொறுத்திருந்தால் நிச்சயமாக இந்த பூமியை ஆளக்கூடிய திறமை கூட உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த முருகன் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் முழு மனதோடு உண்டு.